ஏன்ஷியன் பீரியடில் ஓஷனையே ரூல் பண்ணிக்கிட்டு இருந்த மெக்லடான் அழிஞ்சு போகிறதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? அதுக்கு முன்னாடி மெக்லடான் பற்றி பார்த்துருவோம். கரெக்டாக 30 மில்லியன் இயர்ஸ் முன்னாடி கடலோட அரக்கனாக இருந்தது தான் இந்த மெக். 60 அடி நீளமும் 50,000 கிலோவோடையும் கடலையே ஆண்டுட்டு இருந்தது. ஈவன் டைட்டனோபோவை விட பெருசுன்னு சொல்கிறாங்க. மெக்லடானோட டீத்தே 7 இன்ச் ஹைட் வரைக்கும் இருக்கும்னு சொல்கிறாங்க. இதுங்களோட பைட் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா கிரேட் ஒயிட் ஷார்க்கோட பைட் ஃபோர்ஸை விட 10 மடங்கு ஸ்ட்ராங்கானதுன்னு சொல்கிறாங்க. மெக்லடான்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க. அதனாலேயே வேர்ல்டு முழுக்க இதுங்களோட ஃபாசிலை பார்க்க முடியும், எக்ஸப்ட் அண்டார்டிகா. ஏன்னா அங்கே டெம்பரேச்சர் -டிகிரியில் இருக்கிறதுனால மெக்லடானால் வாழ முடியாது. மெக்லடான் அழிஞ்சு போகிறதுக்கு இன்னமும் கரெக்டான ரீசன் தெரியல. பட் சம் தியரிஸ் என்ன சொல்லுதுன்னா, கிளைமேட் சேஞ்சினால ஓஷன் டெம்பரேச்சர் ரொம்ப கூலானதுனால இதுங்க அழிஞ்சிருக்கலாம்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஷார்க்ஸ்லாம் வார்ம் டெம்பரேச்சரில் வாழக்கூடியது. இன்னொரு தியரி என்ன சொல்லுதுன்னா, அதுங்களோட பரிணாம வளர்ச்சியோட இறுதி கட்டத்தை அடைஞ்சதுனால அழிஞ்சு போயிருக்கலாம்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் கடலில் வாழ்ந்த மற்ற உயிரினத்தாலையும் இதுங்க அழிஞ்சு போயிருக்கலாம்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் மெக்லடானோட சேர்ந்து லீவியத்தானுங்கிற பெரிய திமிங்கல வகை வாழ்ந்துட்டு இருந்தது. அந்த லீவியத்தானோட பைட் ஃபோர்ஸ் மெக்லடான் பைட் ஃபோர்ஸை விட ரொம்ப கம்மி. பட் மெக்லடானோட உணவு முறையும் லீவியத்தானோட உணவு முறையும் ஒன்று. என்னென்னா இதுங்க ரெண்டுமே சின்ன சின்ன ஷார்க்ஸ், சின்ன சின்ன வேல்ஸை மட்டும்தான் சாப்பிடுங்க. அதனால ஒரு காம்படிஷன் உண்டாததுனால உணவு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கலாம். அதனாலையும் மெக்லடான் அழிஞ்சு போயிருக்கலாம்னு சொல்கிறாங்க.